கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்ம சங்கீத புஸ்தகத்துல 1ல இருந்து தியானிக்க போறோம். அதாவது அதோடைய அர்த்தத்த, விளக்கத்த நான் உங்களுக்கு குடுக்க போறேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம சங்கீத புத்தகத்தை நான் வாசித்து காட்டினேன். அது வாசிக்க தெரியாதவர்களுக்காக, வாசிக்க முடியாதவர்களுக்காக, இல்ல வேலைகள் செய்து கொண்டிருக்கிற நேரத்துல கூட அந்த நான் சொல்ற வார்த்தைகள அவங்களுக்கு ரீட் பண்ண முடியணும் அப்படின்றதுக்காக நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ வரும். ப்ளஸ் அதோட அடுத்த நாள் அதோடைய விளக்க உரைகள், அந்த வசனத்தோட விளக்க உரைகளும் வரும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சங்கீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாம் சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து பார்க்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கர்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யற எல்லாருமே துன்மார்க்கர் தான். அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்னா என்ன? ஒரு கெட்டவங்களா, ஒரு அநியாயம் செய்கிறவங்களா அப்படி மட்டும் இல்லாம, நமக்குள்ளேயே நம்ம நண்பர்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்டவரே இல்லை அப்படின்னு தூஷிக்கிறவங்க, இல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை தீய பழக்கத்துல இது மாதிரிலாம் இருக்கிறவங்க, நம்மளுடைய உறவினர்கள்ல இது மாதிரி கூட இருக்கலாம். அவங்களுடைய ஆலோசனையில நம்ம நடக்கக்கூடாது. என்னன்னா, ஒரு சிலர் நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்தவர்களா மாறி இருக்கலாம். அதே நம்ம உற்றார் உறவினர் ஒரு சிலர் ரட்சிப்படையாம கூட இருந்திருக்கலாம். அவர்கள்லயும் துன்மார்க்கரா இருக்கிறவங்க, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் கூட துன்மார்க்கர் கிடையாது. அவர்களிலும் ஒரு சிலர் ரொம்ப துன்மார்க்கமா, ஒரு ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமில்லாத காரியத்தை, பாவத்துல ஈடுபட்டு இருக்கவங்க, அவங்க சொல்ற ஆலோசனையில நம்ம என்னைக்குமே ஏத்துக்க கூடாது. ஒரு பெரியவர்களா இருக்காங்களே, இல்லைன்னா குடும்பத்துல பெரியவங்களா இருக்காங்களே, இவங்க சொல்றது சரியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம செஞ்சோம்னா, அந்த காரியம் தவறான காரியத்துல தான் போய் முடியும். ஏன் அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்க எடுக்கிற முடிவுகள் சரியானதாக இருக்காது. நம்ம இருதயத்தை சுத்தமா வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யலாமா, இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யலாமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாரு. இல்லைன்னா அந்த காரியத்தை நேர்த்தியா, ஒருவேளை நீங்க ஒரு காரியத்தை கேட்குறீங்க, நான் ஒருவேளை இந்த காலேஜ் சேரலாமா, ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கிற பசங்க இருக்காங்கன்னா, நான் இந்த காலேஜ் சேரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் இந்த காலேஜ் சேரலாமா வேணாமா, அதோடைய அந்த காலேஜ்ல என்ன ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த காலேஜ்ல படிக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அதனால நமக்கு மேலோட்டமா இந்த காலேஜ் நல்லா இருக்கே, இந்த ஒரு நல்லா இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம நினைப்போம். அதே மாதிரி வாழ்க்கையில கூட ஒரு சில நேரத்துல நம்ம ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம மேலாப்புல என்ன பண்ணோம்னா, நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல ஃபேமிலி, நல்லா ரிச்சான ஃபேமிலி, இல்ல நல்ல வேலையில இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதுல பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் மாத்திரம்தான் இருதயங்களின் ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்ம செய்யற ஒரு காரியத்துக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட தான் நம்ம அதோடைய சஜஷன் கேட்கணும். நம்ம செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஆலோசனை கேட்கணும். யார்கிட்ட? அதனால துன்மார்க்கனுடைய ஆலோசனையில என்னைக்குமே நடக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன ஆலோசனை எப்ப தேவைனாலும் அது யார்கிட்ட கேட்கணும்னா, கர்த்தராகிய இயேசு கிட்ட நம்ம கேட்கணும். முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல நான் எப்படி செய்யலாம்? இந்த வேலைக்கு போலான்னு இருக்கேன். இந்த வேலை எனக்கு சரியா வருமா? இந்த வேலையில இருக்கவங்க எனக்கு சரியா வருவாங்களா? இந்த அட்மாஸ்பியர் எனக்கு கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். சரிங்களா? அதனால துன்மார்க்கரா இருக்கிறவங்க கிட்ட அவங்களுடைய ஆலோசனையில என்னைக்குமே நம்ம நடந்துறக்கூடாது. அதேபோல பாவிகளுடைய வழியில் நில்லாமல்னா, இப்போ ஒரு சிலர் ரொம்ப பாவம் செஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அவங்க வழியில, அவங்களுக்கு வழியில நான் ஒரு சிலர் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அவங்கள திருத்திடுறேன். நான் அவங்களுக்கு ரொம்ப போதனையெல்லாம் நான் சொல்றேன். இந்த ஆண்டவர பத்தி நம்ம சொல்றது சரிதான். அவர்களுடைய வழியில போய் நம்ம நிக்கக்கூடாது. வழி இல்லன்னா, இப்ப அவங்க எதிர்த்து நிக்கிறாங்க. இப்போ ஒரு சண்டையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதிர்த்து நம்மளும் போய் சண்டை போடக்கூடாது. சரிசமமா நின்று அவங்களோட சண்டை போடக்கூடாது. அவங்க வாய் பேசுறாங்களா, நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவர்களை பாரும் சந்தியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடணும். இல்லைன்னா, ஆண்டவரே இந்த பிரச்சனையை நீர் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வந்துடணும். நம்ம அவங்க கிட்ட சரிக்கு சமமா சண்டை போடுறதோ, அவங்க வழியில நின்னு அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டோ இருந்துட்டு இருந்தோம்னா, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரியாசக்காரர் உட்கார்
பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர் யாருன்னான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு காரணமே இல்லாம மத்தவங்கள பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறவங்க. இது நெறைய பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ்லலாம் கூட நடக்கும். ஸ்கூல்ஸ்லலாம் கூட ஒரு சில இடத்துல வந்துட்டு ராகிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு சிலர் சைலன்ட்டா நடந்து போயிட்டுருப்பாங்க. அவங்கள பார்த்து பரியாசம் பண்றது, கேலி பண்ணி பேசுறது. அவங்க கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன நெனைப்போம், அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு அதனால கூட தான் உட்காந்துருக்கேன். ஆனா, அவங்க பரியாசம் பண்ற மாரிலாம் நான்லாம் பண்ண மாட்டேன். அவங்கள மாரிலாம் நான் கிண்டல்லாம் பண்றது கிடையாது. ஆனா, சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து கூட உட்காந்துருப்பேன், அப்டி சொல்லுவாங்க. நீங்களே பாருங்க, பரியாசம் பண்ற குரூப்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் தான் பரியாசம் பண்ணுவாங்க. கூட இருக்கவங்கலாம் சும்மா சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது மாரி குரூப்ல போய் நீங்க உட்காரக்கூடாது. அது மாரி பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல கூட நீங்க உட்காரக்கூடாது, அப்டின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் என்ன பரியாசமா பண்றேன்? மத்தவங்க மனச புண்படுத்துற மாரி பரியாசம் பண்றேனா? இல்லையே நான் ஆண்டவருக்கு பிரியமா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அவங்க உட்கார்ற இடத்துல கூட நீங்க உட்காரக்கூடாது. இது வந்து ஆண்டவர் குடுக்குற உங்களுக்கு ஆலோசனை சரிங்களா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது. அவங்க சொல்ற பேச்ச கேட்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில நிக்கக்கூடாது. அவங்க பாவிகள் வழியில நிக்கிறாங்களா, அவங்களுக்கு சரிசமமா நின்னு பேசுறதோ, செய்யறதோ, அவங்க சண்டை போடுறாங்களா, அதுக்காக நான் போய் சப்போர்ட் பண்றேன். இல்ல அவங்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்றேன், இல்ல கெட்டது அவங்க சொல்றதுக்கு எதிர்த்து நான் ஏதாவது பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரிசமமா வழியில நிக்கக்கூடாது. அதேபோல பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர்களோட உட்கார்ந்து கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, உட்காரவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்? இதெல்லாம் பண்ணாம, இதெல்லாம் உலக காரியம். நமக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கே வா இங்க குடிக்கலாம், இங்க செய்யலாம், சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேண்டாத நண்பர்கள் சொன்னாலும், அவர்களுடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழி வந்து சினிமாக்கு போகலாம், அங்க போகலாம், இங்க போகலாம்ன்னு சொல்லிட்டு, அவங்க தேவையில்லாத இடத்துக்கு கூப்பிடும்போது, அந்த இடத்துல நிக்கக்கூடாது. கிண்டல் பண்ணி மத்தவங்கள சிரிக்கும்போது, அவங்க மனத புண்படுத்துற மாரி நம்பளும் கூட நின்னு, அதுல அந்த அந்த கேங்ல நம்பளும் இருக்கக்கூடாது. அடுத்து அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்துல எப்படி இருக்கணும்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். வேதத்துல பிரியமா இருக்கிறதுனா, அவருடைய வார்த்தையை வாசிக்க, வாசிக்க அது அப்படியே நம்மளுக்கு ரொம்ப புடிச்சிரணும். அப்படியே எவ்ளோ சூப்பரா சொல்றாரு ஆண்டவர். என்ன வார்த்தைகள்லாம். எனக்கு கூட பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் வந்து இந்த பரிசேயர், சதிசேயர்ன்றவங்களுக்கு அவங்க பேசுற பேச்சுக்கு மறுமொழி கொடுக்கறது ரொம்ப ஒரு ஞானமா இருக்கும். அத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஒரு அவ்ளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஆண்டவர் எவ்வளோ அழகா பேசுறாரு. இயேசு பேசும்போது எவ்வளோ அழகா இருக்கு. அவருடைய நம்ம இப்ப நம்மகிட்ட ஒரு வார்த்தை பேசுறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன மறுமொழி கொடுக்கணும்னே பல நேரம் நம்ம திகைச்சு தான் நிப்போமே தவிர, இப்படி பேசியிருக்கலாமோ, நம்ம பேசி முடிச்சதுக்கப்புறம், ஓ! இப்படி பேசியிருக்கலாமோ, எப்படி மறுமொழி குடுத்துருக்கலாமோ, அதாவது இப்படி ரிப்ளை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைப்போம். ஆனா வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத நம்ம அந்நேரத்துக்கு சொல்ல மாட்டோம். அமைதியா வந்துருவோம். இது மாரி ஒரு சிலர் பேசுற பேச்சுக்கு வந்துட்டு நம்மளுக்கு எப்படி ரிப்ளை குடுக்குறதுன்னே தெரியாது. ஆனா, அந்த ஆண்டவர் வந்து அவ்வளோ அழகா பேசியிருப்பாரு. அது மாரி ஒவ்வொரு வார்த்தைகள் அவர் ஒவ்வொரு நேரத்துக்கு வார்த்தைகள்ல நெறைய வாக்குத்தத்த வார்த்தைகள்லாம் இருக்கும்போது, பார்க்கும்போது ரொம்ப அப்படியே பிரியப்படுத்துற மாரி இருக்கும் நம்மள. அது மாரி கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். இதுலயே பாருங்க முதல் வசனத்துல எவ்வளோ ஆலோசனையா சொல்றார். இவங்க ஆலோசனைலாம் நடக்கக்கூடாது. இவங்க வழியில நிக்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்கார்ந்தா கூட அந்த இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எவ்வளோ ஆலோசனைலாம் சொல்றாரு. அவருடைய வேதத்துல கர்த்தருடைய வேதத்துல நம்ம பிரியமா ரொம்ப பிரியம் வச்சு ஒரு ஆசையா அப்படி இருந்து இரவும் பகலும் டே அண்ட் நைட்டா அவருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். டே அண்ட் நைட் எப்படிங்க தியானமா இருக்குது அப்படின்னா பைபிளுக்கு கைமாவே சுத்திக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களால கட்டாயம் ஒரு அதிகாரமாவது படிக்க முடியும் எல்லாராலையும். நீங்க வேலைக்கு போகலாம், என்ன வேலை செஞ்சிருந்தாலும் சரி, வீட்டு வேலை செய்யறவங்களா இருக்கலாம், வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல என்ன வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, குழந்தைங்கள கவனிக்கிறதா இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிக்க முடியும் கட்டாயம். அந்த ஒரு அதிகாரம் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மிஞ்சி போனா 10 நிமிஷம் ஆகலாம். சரிங்களா? அந்த 10 நிமிஷத்துல நீங்க வேதத்த படிக்கிறீங்கல்ல, கொஞ்சம் 10 நிமிஷம் வாசிக்கிறத கொஞ்சம் நிதானமா ஒரு 15 நிமிஷமோ, 20 நிமிஷமோ நிதானமா வாசிங்க. இப்ப நம்ம இப்போ நான் அன்னைக்கு நான்
இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல, நான் வெறுமனே வேதத்த வாசிச்சு மட்டும் காட்டினேன். ஓகேங்களா? அது எதுக்குன்னா, நீங்க அத வந்து மனப்பாடம் செய்யறதுக்கு நீங்க அத திருப்பி சொல்றதுக்கு நான் சொல்ல சொல்ல நீங்க திருப்பி சொல்றதுக்காக, அந்த வேதாகமத்த நான் வசனத்த வாசித்து மட்டும் காட்டினேன். இன்னைக்கு அதுக்கு வந்து விளக்கம் குடுக்குறேன். இப்ப விளக்கம் குடுக்கும்போது தான், ஒரே ஒரு வசனத்துல எவ்ளோ ஆழமான சத்தியம் இருக்குது, எவ்ளோ ஆழமான ஒரு ஆலோசனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போ இத இவ்ளோ நேரம் நம்ம தியானிக்கிறோம் பார்த்தீங்களா? இதத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஒரே ஒரு அதிகாரம் படிச்சுட்டு, அதுல ஒரு வசனம், ஒரே ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு அதிகாரம் படிச்சுட்டு, அதுல ஒரே ஒரு வசனத்த மனப்பாடம் பண்ணிட்டு, அந்த வசனத்த அன்னைக்கு நாள் முழுக்க தியானிச்சுக்கிட்டே இருக்கிறதுனா, சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஓகேங்களா? இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே நான் உங்க வேதத்துல தியானமா இருக்கணும். நான் உங்க வேதத்துல பிரியமா இருக்கணும். நான் உங்க வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கணும். அப்படின்னு சொல்லி அவருடைய வேதத்துல தியானிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்ப முதல் ஒருத்தர் இருக்குதா துன்மார்க்கனின் ஆலோசனையில் நடமாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசமாக உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள வந்து உச்சரித்துக் கொண்டே அப்படியே மனசுல வச்சு தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து அந்த நீங்க தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஒரு நாள் ஒருவேளை பரியாசக்காரர்ன்னு தெரியாமலே அவங்க இடத்துல போய் நீங்க உட்கார வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா, ஆண்டவர் இந்த வசனத்த உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. உனக்கு இவங்க பரியாசக்காரர்கள். அப்ப நீ உங்க இடத்துல நீ உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சத்தம் கட்டாயம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். எப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. சாதாரண மனுஷ சத்தம் போல ஆண்டவருடைய சத்தமும் நம்ம கேட்கணும்னா, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து அவருடைய வேதத்தை தியானமா வச்சு மனசுக்குள்ளேயே இருதயத்துல பதிய வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர் வந்து என்ன நினைப்பாரு? ஆண்டவர் என்ன நினைப்பார்ன்னா, என்னுடைய வார்த்தைகள எந்த அளவுக்கு அவர் இருதயத்துல வச்சிருக்கா, என் பிள்ளை வந்து எந்த அளவுக்கு இருதயத்துல வச்சு தியானிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம இன்னும் நெறைய ஆலோசனைகள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எக்ஸாம்க்கு நீங்க போகலாமா? வேணாமா? இல்ல இந்த இடத்துல நீங்க வந்துட்டு இந்த காலேஜ் சேரலாமா? வேணாமா? இல்ல இந்த திருமண காரியத்த நடத்தலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம். குழப்பமா இருக்கலாம். அதுக்கான வார்த்தை வேதாகமத்துல தெளிவா அதாவது இப்போ வந்துட்டு மறைமுகமா சொல்லியிருக்கலாம் வேதாகத்துல. டைரக்ட்டா உங்க பிள்ளைக்கு இந்த மணமகன் சரிதான், இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க இது மாரி ஒவ்வொரு நாளும் நீங்க வேதத்த தியானிக்க, தியானிக்க ஆண்டவர் ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு இந்த மாரி தேவையோட, "ஆண்டவரே இது மாரி எனக்கு என்னோட பேசுங்க. இது மாரி இந்த காரியத்துல எனக்கு குழப்பமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணுவாரு ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். எதனாலன்னா, இந்த வேதத்தெல்லாம் நீங்க தியானித்து, தியானித்து இருதயத்துல வச்சிருக்கீங்கல்ல, அப்ப இருதயம் சுத்தமாகும். இருதயத்துல சுத்தமா இருக்கவங்களுக்கு தேவனுடைய சத்தம் கேட்கும். தேவனை தரிசிக்க கூட முடியும். "இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்" என்று வேதகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2 வார்த்தைகள மட்டும் தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சிருக்கோம். கர்த்தருடைய வேதத்த தியானிக்கணும்னா, அதுக்கு பல மணி நேரம் இருந்தாலும் போதாது. இருந்தாலும் நேரம் கருதி, நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம தியானிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தியானித்த வசனங்கள நீங்க மனப்பாடம் செய்து கொள்ளுங்க முடிந்தா. இல்ல இந்த வீடியோவ திரும்ப போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ரீடிங் வீடியோ இருக்கு பார்த்தீங்களா? நான் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த ரீட் பண்ண வீடியோவ திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருங்க. வசனத்த கேட்டுக்கிட்டே இருங்க. உங்க மனதுல பதிய வைத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.